மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய எனது சமுதாய உறவுகளே, இரத்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம் பல 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சியிலே மாநகரத்திலே குடிபெயர்ந்து யாகச்சத்திரர்களாக மன்னரின் வம்சமாக வாழ்ந்து அதன்பின் பல மாவட்டங்களில் இன்று வடக்கே இமய முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நாம் எல்லா இடங்களிலும் குடிபெயர்ந்து இன்று எல்லோரும் மெச்சுகின்ற சமுதாய மக்களாக, இனத்தவர்களாக நாம் எல்லாம் எல்லா தொழில்களிலும் புரிந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்நிலையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி காலத்தில் முதலாக 1900 வருடங்களிலே பர்கூரிலே மாநாடு கண்ட சமுதாயம் நம் சமுதாயம். அதற்கு பின்னால் 1919 ஆண்டு கோவை மாநகரிலே சுப்பிரமணியம் செட்டியார், பழனிசாமி செட்டியார் போன்ற முன்னோர்களால் நாம் மாநாடு கண்ட சமுதாயம். அதன் பின் தொடர்ச்சியாக சென்னையிலே மாநாடு, திருச்சியிலே மாநாடு, பழனியிலே மாநாடு என்று மாநாடுகள் தொடர் மாநாடுகளாக நடத்தி நம் சமுதாய மக்கள் எல்லோரும் இருக்கின்றதை நாம் வெளிக்கொணர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையிலே 1973 வருடம் சென்னையிலே மிக பிரம்மாண்டமான மாநாடு. அதை நடத்தியவர்கள் SM மதுரை அவர்களும், PM மருதை அவர்களும், முத்துக்கால் செட்டியார் அவர்களும், பிச்சை செட்டியார் அவர்களும் முக்கியமானவர்கள் தான் நடத்தினார்கள். அன்றைய காலகட்டத்திலே மாநாடு நடத்தி மீதி இருந்த தொகையை கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற ஈவேரா சாலை கீழ்ப்பாக்கம் என்ற இடத்திலே 15,000 சதுரடி கிரைய ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கு விலை பேசப்பட்டு மாநாட்டு மீதி பணத்தை தரப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டடம் இருக்கின்ற நிலையிலே அது இடையிலே இருவருக்கும், கிரைய ஒப்பந்ததாரருக்கும் வாங்கியவர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அது கோர்ட்டுக்கு சென்று இன்று வரை நிலுவையில் உள்ள நிலையிலே 1983 வருடம் திருச்சியிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே மாநாடு. அன்றைக்குத்தான் KCP வந்தார், தலைமையேற்கவா என்று அழைத்தார்கள். அவரும் வந்தார். அவர் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டு தலைவராக மதிப்பிற்மிக்க நம்முடைய சங்கிலிமுத்து செட்டியார் அவர்களும், பொருளாளராக மதிப்புமிக்க நமது சுப்பையன் செட்டியார் அவர்களும் 3 பேர்களும் பொறுப்பேற்று கொண்டு மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தினார்கள். அதிலே மிஞ்சிய தொகையை கொண்டு 1983 வருடம் 2 பத்திரங்கள் கொண்ட பத்திரங்கள் அனைத்தும் என் கையிலே இருக்கிறது. பத்திரங்கள் கொண்ட கிரைய பத்திரங்கள் 6 ஏக்கர் ஒரு பகுதியாகவும் மீதம் 6 ஏக்கர் 39 சென்ட் ஒரு பகுதியாகவும் கிரயம் எழுதப்பட்டது 1983 வருடம். அது கிரயம் எழுதியது திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் மெயின் சாலையிலே 12 ஏக்கர் 39 சென்ட் ஆகும். இந்நிலையிலே 2006 வருடம் கீழ்ப்பாக்கத்தில் ஈவேரா சாலையில் கிரயம் வாங்கப்பட்ட சொத்தை வாங்குவதற்கென்ற காரணத்திற்காக திருச்சியிலே வாங்கிய சொத்தை 12 ஏக்கர் 39 சென்ட் நிலத்தை ஏறத்தாழ 36 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பத்திரமாகவும் 86 லட்சத்தி சொச்ச ரூபாய்க்கு ஒரு பத்திரமாகவும் 2 பத்திரங்களும் என்னிடம் உள்ளது. கிரயத்தை KCP அவர்களும் காலம் சென்ற சுப்பையன் செட்டியார், சங்கிலிமுத்து செட்டியாருடைய வாரிசுகளும் சேர்ந்து கிரயத்தை எழுதி அதை விற்றுவிட்டார்கள். ஆனால் விற்றுவிட்ட மதிப்பு, கிரய மதிப்பு, அரசாங்க மதிப்பு 36 லட்சம், 86 லட்சம். ஆனால் அது அந்த இடத்திற்கு இன்றைக்கு காலேஜ் என்ற கலைக்கல்லூரி கட்டடங்கள் மிக பிரம்மாண்டமான முறையிலே இருக்கிறது. அவர்களுக்கு விற்ற மதிப்பு பல கோடி ரூபாய். இந்நிலையிலே விற்கின்ற பொழுது அதை நம் சமுதாய மக்களை கூட்டி இதே KCP ஐயா அவர்கள், நாங்கள் இந்த நிலத்தை விற்கப் போகிறோம், அனைவரும் வாருங்கள், இந்த விலைக்கு கேட்கிறார்கள், இது விற்பது நியாயமா அல்லது நியாயமில்லையா என்று இன்று கூட்டுகிறாரே அவர் வீட்டிலே. அந்த கூட்டத்தை, அந்த நிர்வாக குழு கூட்டத்தை அத்தனை மக்களையும் கூட்டி அவர் ஊராக வரவழைத்து அந்த கூட்டத்தை நடத்தி விற்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுத்து அந்த நிலத்தை விற்றிருக்க வேண்டும்.
பல கோடி ரூபாய்க்கு விற்ற அந்த சொத்து இதுவரை யாரு எப்படி யாரிடம் பணம் சென்றது, அது எதற்காக சென்றது என்ற முறையான கணக்கு வரவு செலவுகள் இதுவரை காட்டப்படவில்லை, இதுவரை தெரிவிக்கப்படவும் இல்லை. அது சம்பந்தமாக 2009ஆம் வருடம் 2010ஆம் வருடம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் தலைமைச் சங்க கட்டடத்திலே நடைபெற்றது. அந்த கட்டடத்திலே நடைபெற்ற கூட்டத்திற்கு நானும் சென்றிருந்தேன். விநாயகமூர்த்தி காலம் சென்ற விநாயகமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள், BM மருதையம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர் எழுந்தரித்து அவர் கிட்டத்தட்ட 100 பேர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே அவர் எழுந்தரித்து நின்று இந்த திருச்சி சொத்தை எவ்வளவு ரூபாய்க்கு விற்றீர்கள், எத்தனை கோடிக்கு விற்றீர்கள், அந்த பணம் முழுவதும் என்ன ஆயிற்று என்று கேள்வி கேட்ட பொழுது KCP ஐயா அவர்களால் அவரை உட்காருங்கள் என்று அதிகார தோரணையிலே பேசி அசிங்கமாக பேசியதன் காரணமாக அந்த கூட்டத்தை விட்டு அவர் வெளியேறினார். பின் ஏதோ ஒரு கூட்டம், கலந்தாய்வு கூட்டம் முடிக்கப்பட்டது என்ற நிலையிலே அன்று முடிவுற்றது. அதற்கு முன்னாலே 2006ஆம் வருடம் இந்த சொத்தை விற்ற 2 பங்குதாரர்கள், சொத்தினுடைய பங்குதாரர்கள் விஜயகுமார் என்பவரை தூண்டிவிட்டு அவர் பெயரிலே ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம், கல்வி அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு மேனேஜிங் ட்ரஸ்டியாக KCP அவர்களும் அந்த நம்முடைய சங்கிலி முத்து செட்டியார் மகன் மனோகரன் அவர்கள் செயலாளராகவும் மற்றும் இருக்கிறவர்கள் பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டு ராஜகிருஷ்ணனும் சேர்க்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளை திருச்சியிலே பதியப்பட்டு உருவாக்கப்பட்டது. இந்நிலையிலே அந்த சொத்தை விற்ற விஜயகுமார் 2007 அந்த சொத்து கட்டடத்தின் 14,000 சதுரடியிலே சரிபாதி சொத்துக்களை இந்த கல்வி அறக்கட்டளைக்கு தானமாக கொடுக்கிறேன், சமுதாய மக்களுக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று அந்த அறக்கட்டளைக்கு அந்த தானமான சொத்து பத்திரத்தையும் சென்னையிலே பதிவு செய்து அதையும் ரிஜிஸ்டர் செய்து தந்திருக்கின்றார்கள். அதற்குண்டான பத்திரங்களும் என்னிடம் இருக்கிறது. காஞ்சியிலே நடக்கின்ற இந்த காஞ்சி ஆராதனை விழாவிலே மேடை பேச்சிலே என்னை ஜாதிக்கு, சமுதாயத்திற்கு, சமுதாய மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய குருநாதர் ஞானப்பிரகாசம் வத்தலகுண்டை சேர்ந்தவர். அவர்தான் என்னை ஜாதிக்கு வாருங்கள், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று கூறி என்னை அழைத்தார். நான் சாமியாக வணங்குகின்ற சாமி என்ற பெயருடையவர் என்னை 2006 இருந்து 2011 வரை திண்டுக்கல் மாநகராட்சியிலே 5 லட்சம் பேர்கள் கொண்ட ஒரு பெரிய மாநகராட்சிக்கு என்னை சேர்மனாக அறிமுகப்படுத்தினார். அந்த நிலையிலே ஞானப்பிரகாசம் என்னிடம் வந்து 2006, 2007ஆம் வருடங்களிலே இந்த காஞ்சி கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று 5,000 ரூபாய் அறக்கட்டளை பணமாகவும் 50,000 ரூபாய் அறக்கட்டளைக்கு 50,000 ரூபாய் காஞ்சி கூட்டத்திற்கு நிதியாகவும் பெற்றுக்கொண்டு என்னை அழைத்து சென்றார். 2007ஆம் ஆண்டு அந்த காஞ்சியிலே நடக்கின்ற கூட்டத்திலே மேடை பேச்சிலே நாடும் மேடையிலே ஏறி என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக சிறப்பான உரையாற்றி வந்துவிட்டேன். இந்நிலையிலே 2012ஆம் ஆண்டு பழனியிலே நம்ம VVR கல்யாண மண்டபத்திலே நடந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி, நம்மளுடைய ஞானப்பிரகாசம், கோவை பரமசிவம், சென்னை KVK நடத்திய அந்த நிகழ்ச்சியிலே என்னை தலைமை தாங்க சொல்லி KCPயும் வர வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சி முடிவுற்ற பொழுது இந்த 3 பேர்களும் சேர்ந்து டாக்டர் முத்துச்சாமியுடன் எல்லாரும் MG ராமச்சந்திரனும் கலந்து கொண்டு சங்கம் பல வருடங்களாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது, செயலற்று கொண்டிருக்கிறது, நம் இனம் எழுந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை துணித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கத்திற்கு புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே, அந்த 5 பேர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே முடிவு செய்து KCPயிடம் எடுத்து சொன்னார்கள். நீங்கள் கரூருக்கு வாங்கள், பேசிக்கொள்ளலாம் என்று. அன்றைய காலகட்டத்தில் நிர்வாக குழு தலைவர் என்று இருந்த காரணத்தினால் அவர் வாருங்கள் என்று பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நாங்களும் கரூருக்கு சென்றோம். இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் நியமிக்க வேண்டும் என்று நம்மளாக வீட்டுக்குள்ளே வைத்து ஒரு வீட்டிலே 10-20 பேர் வைத்து இந்த பொறுப்புகளை அறிவிக்க முடியாது. நாமும் ஒரு பொதுக்குழு என்ற பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிர்வாக குழு மூலமாக, பொதுக்குழு மூலமாக பொறுப்புகளை அறிவிக்க முடியும் என்று KCP ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதன்படியே நிர்வாக குழு பொதுக்குழுவை கூட்டுங்கள், நாங்கள் அனைவரும் கலந்து கொள்கிறோம், பொறுப்புகளை அறிவிக்கலாம் என்று அவர்களிடம் சொன்ன பொழுது
பொழுது எந்த இடத்திலே கூட்ட வேண்டும், எப்படி கூட்ட வேண்டும் என்ற கேள்வி வினா எழுந்த பொழுது நீங்கள் லெட்டரிலே அடைத்து திண்டுக்கல்லிலே கூட்டுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று அவரிடம் சொல்லி அவர் லெட்டரிலே எல்லாருக்கும் தகவல் அனுப்பி திண்டுக்கல்லிலே பொதுக்குழு என்ற முடிவு செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்திலே திண்டுக்கல்லிலே நடத்தினால் யாரு செலவு செய்வார்கள், யாரு பல லட்சங்களை செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள், கேசிபியிடம் கேட்க முடியாது, நாம் என்ன செய்யலாம் என்று நினைக்கின்ற நேரத்தில் டாக்டர் அவர்களும் நம்முடைய ஞானப்பிரகாசம் அவர்களும், அண்ணன் நீங்கள் செலவு செய்யுங்கள், அந்த செலவு நீங்கள் தலைவராக வாருங்கள், கண்டிப்பாக இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் என்று என்னை அவர்கள்தான் முதலிலே அழைத்து இந்த சமுதாயத்திற்கு வரவழைத்தார்கள். அந்த பொதுக்குழு கூட்டமும் திண்டுக்கல் PVK மகாலிலே கேசிபி கட் அவுட் நிறையாக வைக்கப்பட்டு பொதுக்குழு கூட்டம் அன்றைக்கு அவர் நிர்வாக குழு தலைவர் என்ற முறையிலே கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெறாமல் இருப்பதற்காக, அந்த கூட்டத்தை தடுப்பதற்காக அனைத்து செட்டியார்கள் பேரவை என்று வைத்திருக்கின்ற இன்று தேனியைச் சேர்ந்த ஒருவர் அன்றைக்கு கூட்டம் நடக்கக்கூடாது, கூட்டத்திலே எத்தனை ஆயிரம் பேர்கள் கலந்து கொண்டாலும் அவர்களை நான் என் அடியாட்களை வைத்து தோஷம் செய்து விடுவேன், கூட்டத்தை தடை செய்வேன் என்று வாட்ஸ்அப் மூலமாக அறிக்கைகள் நிறைய வெளியிட்டார். அவர் கோர்ட்டுக்கும் சென்றார். நாங்களும் நீதிமன்றத்திற்கு சென்றேன். நீதிமன்றத்தில் முறையிட்டு கூட்டம் நடைபெறுவதற்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்து தகுந்த போலீஸ் பாதுகாப்புடன் திண்டுக்கல் நகர மக்களுடைய பாதுகாப்புடன் மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தலைவராக என்னையும், பொதுச் செயலாளராக நம்மளுடைய செந்தில்குமார் அவர்களையும், பொருளாளராக MG ராமச்சந்திரன் அவர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் நியமித்தோம். அன்று சிறப்பாக கூட்டம் போனது. அதற்கு பின்னால் தமிழகத்தில் உள்ள பல ஊர்களுக்கு நானும் பொருளாளரும் பொதுச் செயலாளரும் சென்று கல்வி நன்கொடையாக பேக்கும் டிஃபன் பாக்ஸ்களும் நிதியும் வழங்கி வந்தோம். இதை பொறுக்காத சில உள்ளங்கள் பொருளாளரையும் செயலாளரையும் பிரித்து அனைத்து செட்டியார் பேரவைக்கு நீங்கள் போங்கள், அவர் செய்வதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அன்றைய காலத்திலே அவர்களை சொல்லி தனியாக செயல்பட வைத்தார்கள். இதையெல்லாம் நானும் ராஜன் கிருஷ்ணன் அவர்களும் பலமுறை கேசிபி வீட்டிலே எடுத்து சென்று இது தவறான செயல், ஒன்று அவர்களை நீக்குங்கள் அல்லது தலைவரை நீக்குங்கள், வேற ஆண்டு வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், நிறைவாக தலைவர் என்ற முறையிலே இது அனைவரையும் பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு செய்யுங்கள் என்று பல முறை நாங்கள் எடுத்து சொன்னோம். அதையெல்லாம் அவர் செவிமடுக்கவில்லை. இருவரும் அனைத்து செட்டியார்கள் பேரவைக்கு சென்று அவருடன் இணைந்து பல கூட்டங்களே கலந்து கொண்டார்கள். இந்நிலையில் பொதுக்குழு முடிந்தவுடன் திண்டுக்கல்லிலே 2015ஆம் வருடம் 100 ஏக்கர் பரப்பளவிலே சாதனையான விஷயமாக 100 ஏக்கரை நான் தேர்வு செய்து அதை மாநாடு 10வது மாநில மாநாடு சிறப்புற நடைபெற வேண்டும் என்று அந்த மாநாட்டை நடத்துகின்ற பொழுது எல்லாரும் நிதி தந்தார்கள். முக்கியமானவர்கள் எல்லாரும் நிதி தந்து அந்த மாநாட்டை சிறப்புற நடத்துவதற்காக 3 மாதங்கள் கண்விழித்து இரவு பகல் பாராமல் எல்லா ஊர்களுக்கும் சுற்றி வந்தேன். அது கேசிபி ஆபீஸில் இருக்கின்ற தம்பி சிவக்குமார் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இன்று ஏளனம் செய்கின்றவர்கள் அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் நன்றாக தெரியும். சிறப்பாக நடைபெற்ற 10வது மாநில மாநாட்டிலே கொடியேற்றுவது தலைவராக இருந்தாலும் கூட பெங்களூர் சேர்ந்த பாலகிருஷ்ணா கொடியேற்றினார். அதையும் நான் பொறுமையாக ஏற்றுக்கொண்டேன். அந்த மாநாட்டில் அதிக விளம்பரமாக வைக்கப்பட்ட பேனர்களும் தட்டிகளும் அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டது. கேசிபி ஐயா அவர்களையும் பெங்களூர் பாலகிருஷ்ணா அவர்களையும் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டோம். கிட்டத்தட்ட இந்த 10-15 வருடங்கள் நாங்கள் பொறுமையாக பயணித்தோம். எதுவும் நல்லது நடக்கும் என்றுதான் இதுவரை காத்திருந்தோம். ஆனால் எந்த நல்லதும் நடக்கவில்லை. பின் காஞ்சியிலே 6 வருஷங்களாக மகா சண்டி ஹோமம் என்னும் ஹோமத்தை நடத்தி தலைமைச் சங்கத்தை கிரயம் பெற்று முழுவதுமாக அது பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு 30 லட்சம் பேர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று மிக அரும்பாடு பெற்று 6 தடவை நடத்திய காஞ்சி சண்டி ஹோமத்திலும் கூட தலைமைச் சங்கத்திலே அதனுடைய ஓம ஜாமான்களை, ஓமத்திலிருந்து கரிக அந்த பவுடர்களை கொண்டு கட்டி சாமி கும்பிட்டு வந்திருக்கின்றோம். அந்த ஓம ஜாமான்களை வாங்கி கொடுத்தது திருப்பூரை சேர்ந்த நம்மளுடைய கண்ணன் அவர்களும், நம்மளுடைய வைரம் குமார் அவர்களும், சாப்பாடு 5 வருஷங்களாக போட்டது
பெங்களூர் பாலகிருஷ்ணா அவர்கள் வந்தவர்களை உபசரித்து தங்க வைத்து தங்கும் இடம் கொடுத்து கொட்டகை அமைத்து மற்ற இதர செலவுகளை பார்த்தது நாங்கள். சிறு சிறு உதவிகளை அடுத்தவர்கள் செய்திருந்தாலும் கூட ஆனால் அதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக நடத்தினோம். அந்த சண்டி ஹோமத்தில் கூட கேசிபி ஐயா ஒரு முறை கூட கலந்து கொள்ளாமல் வெளியே நடக்கின்ற மேடை பிரசங்கத்தில் ஆராதனை விழாவில் 2 முறை கலந்து கொண்டு அவர்களுக்குத்தான் அவர் சப்போர்ட் செய்தார். இருந்தாலும் மனமும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் 10 வருடம் இந்த தலைமைச் சங்கத்தை கிரயம் பெற வேண்டும் என்று எத்தனையோ பேர்களிடம் அடிக்கடி சென்று இதை நீங்க வாங்குங்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று எத்தனையோ பேர்களிடம் பேசினோம். அதன் வாயிலாக ஒரு 10 பேர் வந்தார்கள். பணம் இவ்வளவுதான் போட வேண்டும் என்று சென்னை மாநகரத்திலே கூடி ஒரு நட்சத்திர ஓட்டலிலே 2 முறை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த ஓட்டலை பிடித்து தந்த மணியும் கலந்து கொண்டு நாங்களெல்லாம் அந்த கூட்டம் நடத்தினோம். நடத்தி 2 முறை நடத்திய பின் ஒருவர் என்னிடம் போனில் பேசுகிறார், நீங்கள் கொடுக்கும் தொகை பத்தாது, அதிக தொகை கொடுக்க வேண்டும் என்றார். அதிக தொகை கொடுக்க வேண்டும் என்றால் சிறிது காலம் ஆகும், நான் கொடுக்கும் தொகை இவ்வளவுதான் என்று சொன்னேன். அதற்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கலாம், அதை கலந்தாய்வுகள் செய்திருக்கலாம், அல்லது ஒரு 50 பேர்களை சேர்த்திருக்கலாம். அவர்களாக கோவை மாநகரத்திலே 2 கூட்டங்களை போட்டார்கள். தன்னிச்சையாக முடிவெடுத்தார்கள். கேசிபியிடம் சென்று 8 பணக்காரர்கள் போய் பேசினார்கள். அவர்களாக கேசிபி ஏற்கனவே ஆரம்பித்து நம்ம விஜயகுமார் ஆரம்பித்த கல்வி அறக்கட்டளை ட்ரஸ்டில் அவர் காலம் சென்று விட்டார். கேசிபி மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கின்றார். அவரிடம் சென்று எங்களை நாங்களெல்லாம் சேர்க்கிறோம் என்று யாருக்கும் தெரியாமல் 2021ஆம் வருடம் பத்திரம் ட்ரஸ்ட் அடிஷனல் காப்பி என்னிடம் இருக்கிறது. அவர்களாக பேசி 8 பணக்காரர்கள் அந்த ட்ரஸ்டிலே சென்று திருச்சியிலே ரிஜிஸ்டர் ஆபீசர் மூலமாக பதிவு செய்து அந்த பத்திரத்தை பதிவு செய்து அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கின்ற கேசிபி ஐயா அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதிகாரம் இல்லாத ஒரு ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை நான் அந்த கேசிபி அலுவலகத்தில் உள்ள சிவக்குமாரிடமும் மற்றவர்களிடமும் கேசிபி ஐயா அவர்களிடம் எடுத்து சொல்லி உங்கள் அதிகாரம் நீக்கப்பட்டது, ட்ரஸ்டிகளுக்கு தான் இனிமேல் இந்த ட்ரஸ்டின் அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் 8 பேரும் சேர்ந்து மேலும் 2 பேர்கள் சேர்ந்து 10 பேர்களாக கட்டடத்தை வேறு ஒரு ட்ரஸ்டுக்கு விற்று மாற்றி விட்டால் இந்த சமுதாய சொத்து அலக்கழிப்புக்கப்பட்டு சமுதாய மக்களுக்கு சேராமல் சென்றுவிடும். நல்லவர்கள் சில பேர் இருப்பார்கள், தீயவர்கள் சில பேர் வந்தார்கள் என்றால் இந்த சொத்து அழிந்துவிடும் என்று அவர்கள் வீட்டில் சென்று நான் முறையிட்டு 8 பேர்களை நீங்கள் சேர்த்தது தவறு, கிட்டத்தட்ட 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்க 100 பேர்கள் காத்திருக்கின்றார்கள், 100 பேர்களை சேர்த்து இது சமுதாய சங்க சொத்தாக மாற்றுங்கள் என்று பல முறை முறையிட்டேன். நேரிலே பேசினேன். நீ போய் வாருங்கள் என்று என்னை வெளியே அனுப்பிவிட்டார். அதற்கான ஒரு முடிவும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த வீட்டிலே ஒரு கூட்டங்கள் நான் கூட்டி சென்ற கூட்டத்தை வைத்து தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று அறிக்கை கொடுத்தனர். அன்றைக்கு கூட நான் சொன்னேன், இப்படி அறிக்கை கொடுப்பது தவறு, பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், நிர்வாக குழுவை கூட்ட வேண்டும், அப்பொழுதுதான் இந்த நிர்வாக பொறுப்பு தலைவர், செயலாளர், பொருளாளர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுடன் எடுத்துரைத்தேன். தற்காலிகமாக என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். அதையெல்லாம் செவிமடிக்காமல் அறிவித்தார்கள். அறிவித்த உடனே செயலாளரும் இன்றைக்கு இருக்கின்ற சங்கத்திற்கே வராத அர்ஜுன் சூரத் அவர்களும் 2 பேர்களும் சேர்ந்து கொண்டு சங்கத்திலே கட்டடத்திலே போய் உட்கார்ந்து சிறு சிறு 10 பேர்களை வைத்து ஒரு 3 கூட்டங்களை நடத்தி லெட்டர் பேடுகளிலே தன்னிச்சைகளாக அவர்களை பேரை மட்டும், தலைவர் இல்லாமல் சங்கம் ஒன்று இருக்கிறதா, தலைவர் இல்லாமல் கட்சி என்று ஒன்று இருக்கிறதா, எத்தனையோ கட்சிகள், அதற்கெல்லாம் தலைவர் இல்லையா? பொதுச் செயலாளரும் பொருளாளரும் தான் அந்த கட்சியை வழி நடத்துகிறார்களா அல்லது சங்கத்தை வழி நடத்துகிறார்களா? இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா? இதை கேசிபியிடம் சென்று ஐயாவிடம் முறையிட்டேன். ஒன்று அவர்களை நீக்குங்கள் அல்லது என்னை நீக்குங்கள், அன்றைக்கும் போய் வாருங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு திருச்சியிலே விற்ற இடம் அல்லது இன்றைக்கு 8 பேர்களே பணக்காரர்களே ட்ரஸ்டிலே இவராக முடிவெடுத்து திருச்சியிலே சேர்த்தார். இதற்கெல்லாம்
அத்துணை செட்டியார்கள், நம்மளுடைய இன மக்கள் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் அத்தனை ஊர்களிலும் இருக்கின்ற ஒரு 200-300 பேர்களையாவது அழைத்து திருச்சி இடத்தை விற்கலாமா வேண்டாமா, அல்லது இந்த அறக்கட்டளையிலே புதிதாக 8 பேர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்று ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை போட்டு ஒரு பெரிய மனிதர், நல்ல மனிதர், தர்மர் இவர் யோசனை பண்ணி அல்லவா இவர்களை சேர்த்திருக்க வேண்டும். இது என்ன நியாயம்? இவருக்கு ஒரு நியாயமா? இன்றைக்கு நிர்வாக குழு அவர்களுடைய கோயில் சாமி கும்பிடுகிறவர்கள், பங்காளிகள், மற்ற இடங்களில் இருக்கின்றவர்கள் அவருக்கு வேண்டியவர்களை அளித்து இன்றைக்கு நிர்வாக கூட்டம் என்னை விளக்குகிறார்களாம். விளக்கிக் கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு களவில்லை. 30 லட்சம் ஏழை ஜனங்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள். நான் அரசியலிலே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலம் ஒரு கடவுளுடன் கூட இருந்தேன், அரசியலில் இருந்தேன். எல்லா மாநாடுகளையும் நான் கூட இருந்து பார்த்து வந்து விட்டேன். இன்றைக்கு ஒருவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு அனைத்து செட்டியார் பேரவை நிறுவனர் என்று ஒருத்தர் சொல்லுகிறார், நீ போ வா என்று மரியாதை இல்லாமல் சொல்லுகிறார். அவர் தேனியிலே நடந்த கூட்டத்தில் நான் சமுதாய மக்களுக்கு காலேஜ் கட்டுவேன், சமுதாய மக்களுக்கு எம்பி சீட்டை வாங்கி தருவேன், சமுதாய மக்களுக்கு படித்து உயர் பதவிகளை வாங்கி தருவேன் என்று அறிக்கை விட்டார். தேனி கூட்டத்தில் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று வரை ஒன்றுமே செய்யவில்லை. OPS என்ற முதலமைச்சர்கள் கூட அவர் சில காலம் பயணித்தார், ஜெயலலிதாவிடம் போனார், எல்லாரிடம் போனார். ஏன் எம்பிசியை வாங்கி கொடுத்திருக்கலாம் அல்லவா? இதைவிட கலைஞருடன் கூட இருந்தவர், பல முறை MP பதவிகளை வைத்தவர், MLAக்களாக இருந்தவர், நிர்வாக குழுவிலே தலைவராக சமுதாயத்துக்கு இருந்தவர், சமுதாய என்ற பின்னணியிலே சமுதாயத்தை அறிமுகப்படுத்தினார் என்றார்கள். அப்ப 100 ஆண்டு காலமாக வந்த முன்னோர்கள் மாநாடு நடத்தியவர்கள் எல்லாம் சமுதாயத்தை அறிமுகப்படுத்தவில்லையா? யாருமே சமுதாயத்திலே முன்னோர்கள் இல்லையா? விருதுநகரில் மாநாடு நடத்திய சமுதாய முன்னோர்கள் எல்லாம் இல்லையா? உண்மை. இவர் நல்லவர், வல்லவர், எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தார். இவருடைய தொகுதி, MP தொகுதி, MLA தொகுதிகளுக்கு நிறைய கோயில்கள் கட்டி இருக்கலாம், நிறைய பேர்களுக்கு தானம் தர்மம் செய்திருக்கலாம், 2 முறை சேர்மனாக இருந்திருக்கலாம், இவரை அடுத்தவர்களுக்காக நிறைய அள்ளி கொடுத்திருக்கலாம். ஆனால் நம் சமுதாய மக்களுக்கு 2 முறை சேர்மனாக பழனியிலே இருந்ததற்கு என்ன செய்தார்? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்? அல்லது பழனியிலே கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தாரா? அல்லது எந்த இடத்திலாவது இவர் நினைத்தால், கலைஞருடன் இருந்த காரணத்தினால் இவர் நினைத்தால் 5 ஏக்கர் வாங்கி ஒரு மிகப்பெரிய கலைக்கல்லூரியை இன்றைக்கு ஏழை மாணவர்கள் கண்ணீர் சிந்த என்னுடைய சமுதாய மக்களுக்கு படிப்பதற்காக கட்டி கொடுத்திருக்கலாம். கோவை மாநகரத்திலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு இயங்குகிறது என்றால் 100 ஏக்கர் நிலப்பரப்பை தானம் பார்த்தவர்கள். அவர்களுடைய நாயுடு சமுதாயம் வளம் வர வேண்டும் என்று GT நாயுடு அவர்கள் 100 ஏக்கர் நிலப்பரப்பை தானம் பார்த்து இன்றைக்கு மிகப்பெரிய அரசு மருத்துவமனையாக அது இயங்கு கொண்டிருக்கிறது. அதே GT நாயுடு அன்றைய காலகட்டத்திலே பாலிடெக்னிக் என்ற மிகப்பெரிய ஒரு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜை ஆரம்பித்து அதற்கு தமிழகத்திலே அதுதான் முதல் காலேஜ், அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த காலேஜுக்கு சேர்மனாக இருந்தார். பெங்களூரிலே பல ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து தங்கி படித்து உணவுண்டு தங்கி செல்கின்ற அளவிற்கு பல கோடி, 100 கோடி 200 கோடிக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை லிங்கா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தாரை வார்த்து தானமாக கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி பணக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நான் 5 ஏக்கர் இடம் தருகிறேன், காலேஜ் கட்டுங்கள் என்றால் காலேஜ் கட்டினா யாரு படிப்பார்கள் என்று ஏளனம் செய்தார்கள். இதையும் அந்த காலகட்டத்திலே இன்றைக்கு யாராவது எவர்களாவது அங்கங்கே கோயில் கட்டியிருப்பார்கள். கோயில் கட்டுவது அன்றைய காலத்தில் பராசக்தி படத்திலே சிவாஜி கணேசன் கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனத்தை பேசியது போல்தான் அங்கங்கே மக்கள் படிப்பதற்காகவும் அங்கங்கே ஒரு இடங்களையோ அங்கங்கே ஒரு நிறுவனங்களையோ எந்த பணக்காரர்களாவது செய்திருக்கின்றார்களா? இன்றைக்கு நிர்வாக குழு கூட்டுகின்றார்கள், அவர்களுக்கு தேவையானதை செய்வதற்காக. இப்படித்தான் காலமெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அனைத்து செட்டியார் பேரவை என்று வந்திருக்கின்றவர்கள் KCP தான் என்னை அறிமுகப்படுத்தினார் என்று நான் என்னுடைய தாய் தந்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அடுத்திற்கு என்னுடைய அரசியலிலே என்னுடைய கடவுள் சாமி அறிமுகப்படுத்தினார். அடுத்து சமுதாயத்திலே ஞானப்பிரகாசம் என்ற ஒரு உத்தமமான மனிதர் இன்றைக்கும் சமுதாயத்திற்காக உழைத்து பையை கொண்டு அலைகின்ற ஒரு உத்தமமான மனிதர் அறிமுகப்படுத்துகின்றார். அனைத்து செட்டியார் பேரவை என்று வைத்துக் கொள்பவர் நான் யாரு சோப்பிலும் காசை எடுக்கவில்லை.
அவர் அடுத்தவர்கள் சோப்பிலே காசை எடுத்து மாநாடு என்ற பெயரிலே ஒரு கிட்டத்தட்ட போலீஸ் உளவுத்துறை இன்றைக்கு சொல்லுகின்ற அளவிற்கு காலையிலே 1500 பேர், மதியம் சாப்பிட்டவர்கள் போனவர்கள் வந்தவர்கள் என்று ஒரு 4500 பேர் உளவுத்துறை ரிப்போர்ட்டு சிஎம்முக்கு சென்றிருக்கிறது. அப்ப நம்ம ஜாதிகள் மொத்தமே 4500 பேர் தானா? 30 லட்சம் 40 லட்சம் இனத்தை கொண்ட நம் மக்கள் இந்த மாநாடு என்ற பெயரால் மேலே அரசுகளுக்கு மிகவும் தாழ்வாக காட்டப்படக்கூடிய ஒரு செயலை செய்ததுமல்லாமல் அடுத்தவர்களை இதே மாநாடு நடக்கின்ற பொழுது கேசிபி அலுவலகத்திலே இருக்கின்ற சிவகுமார், அதுக்கடுத்தாக திருப்பூரை சேர்ந்த ஒரு கருணாகர பாபு, கோட்டூர்பட்டியை சேர்ந்த நம்மளுடைய பாலாஜி 3 பேரையும் காவல்துறையிலே புகார் கொடுப்பது, அதையும் மீட்டு வந்தேன் நான். அடுத்ததாக 80 வயசுக்காரரை தகாத வார்த்தையிலே பேசி பாம் போடுறாரா, என்னமோ பாம் போட்டு அவர் குடும்பத்தை அழிப்பேன் என்று வாட்ஸ்அப்பிலே பேசுவது, அவர்கள் ஆட்களை வைத்து மிரட்டுவது, இன்றைக்கு காவல்துறை நிலையத்திலே அவரும் அலக்களிக்கப்படுகிறார். யாராவது ஏதாவது வாட்ஸ்அப் என்ற பெயரிலே ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே அவர்களை போன் செய்து மிரட்டுவது, எல்லாம் நம்மினம் எல்லாம் நம் ரத்தம் என்று சொல்லுகிறவர், நாம் சமுதாயத்துக்காக வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர், நம் சமுதாய மக்களே காவல்துறையிலே புகார் மனு அளிக்கலாமா? இதெல்லாம் நியாயமா? இன்றைக்கு தலைமைச் சங்கத்திலே யாரோ முன்னோர்கள் வாங்கியவர்கள் கேசிபி போட்டா கூட அந்த இடத்துல வைக்கல. இதுவரையும் கேசிபி ஐயா அவர்கள் ஜாதியை அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய போட்டா படம் கூட வைக்கவில்லை. இன்னும் தலைமைச் சங்கம் முழுமை பெறவில்லை. கட்டடம் என்பது தலைமைச் சங்கத்திற்கு சொந்தமானது அல்ல. இந்த கட்டடம் மாநாட்டு படத்திலே தலைமைச் சங்கத்திற்காக வாங்கப்பட்ட கட்டடமே ஒழிய, ஆனால் பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கல்வி அறக்கட்டளை என்ற பெயரிலே ட்ரஸ்டை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்டில் பெயரில் தான் இந்த கட்டடம் வாங்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் சங்கத்திற்காக தாருங்கள் என்று அறக்கட்டளை என்ற பெயரில் வாங்கப்பட்ட இந்த சொத்துக்களை தலைமைச் சங்கத்திற்கும் 30 லட்சம் பேர்களுக்கும் அனைவருக்கும் சொந்தமாக்குங்கள், 100 பேர்கள் பணம் தர தயாராக இருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் இந்த ட்ரஸ்டிலே சேருங்கள் என்று அறவழியாக ஆன்மீகமாக நாங்களுடைய தயவு கூர்ந்து கேட்டுத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொண்டு யார் படமும் இல்லாத அந்த தலைமைச் சங்கத்திலே கட்டடத்தை அன்றைய காலத்தில் வாங்கியவர்கள் எல்லாம் படம் வைக்காத அந்த தலைமைச் சங்கத்திலே எதேச்சதிகார போக்கிலே 10-40 பேர்கள் கலந்து கொண்டு போர்டை வைத்து படத்தை வைத்து அராஜகம் செய்வது எந்த வழியில் நியாயம்? இதையெல்லாம் தட்டி கேட்க மாட்டார்கள் என்ற தைரியமா? நானும் அரசியல் என்ற சாக்கடையிலே புழுதி சாக்கடையிலே புரண்டு சேறுகளையும் மணல்களையும் வாரி அள்ளி பூசிக்கொண்டு இரும்பு கோட்டை மனிதனாக வலம் வந்தவன் ஒரு காலத்திலே நான். அதையெல்லாம் மாற்றியது என் சமுதாய மக்களுடைய ஏழை கண்ணீர். அந்த கண்ணீர் என்னை புனித நீரில் குளிப்பாட்டி நல்ல மனிதன், நியாயமானவர், பண்பாளர் என்ற பெயரை எடுக்க வைத்து இன்றைக்கு சமுதாய உறவுகளுக்கும் சமுதாய இரத்தங்களுக்கும் தேடி தேடி சென்று 300-400 கிராமங்களுக்கு கல்வி நிதியும் 50,000 பேக்கும் டிஃபன் பாக்ஸுகளும் வாரி வழங்கி இன்னும் எத்தனையோ செய்வதற்காக என்னை ஊக்கமளித்த என் இரத்தங்கள், இந்த இரத்தங்களுக்காக நான் என் காலத்திலே நிச்சயமாக 2-3 கலைக்கல்லூரிகள் காலேஜுகள் கண்டிப்பாக கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் செய்யுங்கள். எங்களை மற்றவர்களையும் சும்மாக வாய் வார்த்தைகளை மிரட்டுவது, அதை செய்வேன் இதை செய்வேன் என்று அள்ளி போடுவது, இதையெல்லாம் 30 லட்சம் பேர் அதை தாண்டி இளைஞர்கள் படைகள் அத்தனை பேர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் அவர்கள் வாய் என்னும் தீ குழம்புகளிலே வார்த்தைகளே அள்ளி தொளித்தார்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக பேரவையைச் சேர்ந்தவர்கள் தாங்க முடியாது. நிறுவனரே, தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சமுதாய உறவுகளை தேடி நீங்கள் செல்லுங்கள். நல்லவராக, பண்பாளராக, நியாயமுள்ளவராக, அமைதியான மனிதராக மாறுங்கள். அராஜகமாக போர்டு வைப்பது, தலைமைச் சங்கத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்வது, முறையிடுங்கள். எங்களையும் சேருங்கள் என்று முறையிடுங்கள், எங்களையும் பயன்படுத்துங்கள் என்று முறையிடுங்கள். அராஜக போக்கை கைவிடுங்கள். அது நம் இனத்திலே இல்லை. அராஜகமாக வளர்ந்தவர்கள் பலாயிரம் பேர் இருக்கின்றார்கள். ரவுடிசமாக இருந்தவர்கள் பலாயிரம் பேர் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் சமுதாயம் என்று வந்துவிட்டால், இரத்தங்கள் என்று வந்துவிட்டால் அத்தனையும் விட்டுவிட்டு அமைதி வழியிலே தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறேன். என் உயிர் உள்ளவரை இந்த சமுதாயத்திற்காக போராடுவேன். அவர்கள் வேண்டுமென்றால் ஒரு கூட்டுக்குள்ளே
ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நிர்வாக குழுவை கூட்டட்டும், எந்த பதவிகள் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும். 14 ஆண்டு காலம் இந்த தலைமைச் சங்கத்தை பதிவு செய்து அதற்கான ரெக்கார்டுகளை என் கைவசம் வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக பதவி என்று ஒன்று அறிவித்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களை நீதிமன்ற வாசலிலே கண்டிப்பாக சந்திப்பேன் என்பதை இதன் மூலமாக மக்களுக்கு மட்டுமல்ல இந்த கூட்டத்தை கூட்டுவர்களுக்கும் தெளிவாக தெரிவிக்கிறேன். நிச்சயமாக சமுதாயத்திற்காக என் உயிரையும் கொடுத்து போராடுவேன் என்பதை பணம் என்ன, பணக்காரர்கள் என்று ஆவதற்கு சில நொடிகள் தான். அதே பணக்காரர்கள் தன்னிலை மறந்தார்கள் என்றால் தரைமட்டமாக போவதற்கும் சில நொடிகள் தான். ஆக்குவதும் அழிப்பதும் இறைவன் கையில் இருக்கிறது. இவர்கள் கேசிபி ஐயா முதற்கொண்டு எத்தனையோ பேர்கள் பொள்ளாச்சியிலே இருக்கின்றவர்கள், நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இருக்கின்றவர்கள், எத்தனையோ பேர்கள் எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, மந்திரிகளாக, எத்தனையோ பேர்கள் சபாநாயகர்களாக, நம்மளுடைய கேசிபி ஐயா சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர்களாக, இப்படி எத்தனையோ ஏக்கர்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவரவர்கள் ஜெயிப்பதற்காக அந்தந்த தொகுதி மக்களுக்கு ஜாதி மதம் இல்லாமல் அனைத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நிறைய வாரி வழங்கியிருப்பார்கள், கோயில்களை கட்டியிருப்பார்கள். ஆனால் என் சமுதாயத்திற்காக ஒரு சில பேர்கள் கல்வி தந்தை காமராஜர் செய்தது போல் நாடார் சமுதாயத்திற்காக ஒரு பெரும் வளப்பெரும் சமுதாயமாக உருவாக்கினாரே, அதற்போல் சமுதாயத்திற்காக அத்தனை பதவிகளையும் உதறி தள்ள வேண்டாம். அத்தனை பதவிகளையும் வைத்து கொண்டு கூட சமுதாயத்திற்காக என்றைக்காவது நீங்கள் வளம் வந்திருக்கிறீர்களா? சமுதாயத்து கூட்டத்திற்கு கூட்டா ஒரு சில பேர் வந்தால் எங்கள் பதவி போய்விடும் என்பார்கள். ஆனால் கேசிபி ஐயா அவர்களோ பல முறை வந்திருக்கின்றார். ஆனால் சமுதாய மக்கள் எந்த அளவிலே கல்வியிலும் சரி, கல்லூரியிலும் சரி, எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் பேருக்கு சொல்லுகின்ற அளவிற்கு எந்தெந்த மாவட்டங்களிலே ஒரு காலேஜ் இருக்கின்றது என்பதை நம்முடைய இன மக்கள் அறிய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, சொத்தை விற்ற பொழுதெல்லாம் நிர்வாக குழு கூட்டம் கூட்டவில்லை, அவர்களை ட்ரஸ்டில் சேர்த்தவெல்லாம் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டவில்லை. இன்றைக்கு அவசர கூட்டம். எதையும் சந்திப்போம். நிச்சயமாக 30-40 லட்சம் ஏழைகளுடைய ஆதரவோடு எதையும் சந்திப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லி உங்களுக்கெல்லாம் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். பொறுமையாக அத்தனையும் கேட்க வேண்டுமா என்று உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேசிபி வீட்டிலே தற்காலிக பதவி என்று சொன்ன நான் 2 பேரை பொதுச் செயலாளரும் பொருளாளரும் அறிவிக்கப்பட்டவர்கள் அர்ஜுனும் வக்கீல் சிவசண்முகமும் சேர்ந்து கொண்டு லெட்டர் பேடிலே அடித்து எல்லாரும் பணம் தாருங்கள், நாங்களும் கல்வி விழா நடத்துகிறோம் என்று பணத்தை வசூல் செய்தார்கள். 1000 ரூபாய் என்ன, 500 ரூபாய் என்ன, 100 ரூபாய் என்ன, லட்சங்கள் என்ன, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி ஜோப்பிலே போட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதையெல்லாம் தெரிந்த கேசிபி ஐயா அவர்கள் யாரிடமும் கை நீட்டி இதுவரை நீங்கள் பணம் வாங்கியிருக்கிறீர்களா அல்லது பணம் வாங்கித்தான் கல்வி சேவை செய்திருக்கிறீர்களா, இதுவரை நீங்கள் தெரிந்த தர்மத்திற்கு விலை என்ன, தர்மவான் என்று சொல்லுகிறார்களே அதற்கு பொருள் என்ன, இப்படி பணம் வசூலித்தவர்கள் மீது இன்றைக்கு கூடுகின்ற கூட்டத்திலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? இதை சற்றே உங்க குலதெய்வத்தின் மேல் ஆணையிட்டு சிந்தித்து பாருங்கள். ஏற்கனவே கேசிபி வீட்டில் அறிவிக்கப்பட்ட பதவிகள் நிலையான பதவி இல்லை, தற்காலிக பதவி என்று நான் எடுத்து சொல்லியும் கேளாமல் இருந்த காலத்திலால் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக குழு என்ற பெயரிலே பொள்ளாச்சி மாநகரத்திலே 17/8/24 என்று கிட்டத்தட்ட 1200 பேர் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்ட நிர்வாக குழு கூட்டத்தில தலைமைச் சங்கத்திற்கு பொதுச் செயலாளராக மாவீரன் அருப்புக்கோட்டை சேது மன்னர் அவர்களை அறிவிக்கப்பட்டு, அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் மாட்டலாம்பட்டியிலே மாவீரனாக கோபி அவர்களை பொருளாளராக அறிவிக்கப்பட்டு, அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய டாக்டர் அவர்கள் பாலமுருகன் அவர்களை இணைத்தலைவராக அறிவிக்கப்பட்டு, மேலும் துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், மாநிலம் தழுவிய பொறுப்புகளை அறிவிக்கப்பட்டு சிறப்பாக நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. அதற்கு இடையூறாகவோ அதற்கு தடங்களாகவோ வேறு இடத்திலே வீட்டிலே அவரவர்கள் கோயில் கும்பிடுவர்களை வைத்து ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினால் அதை நிச்சயமாக ஜனங்களும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. நீதிமன்றத்திற்கு கண்டிப்பாக செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். என் இன மக்களே, உங்களை காக்க நான் இருக்கிறேன், உங்களை காக்க கடவுள் இருக்கின்றார், என்றும் உங்களுடன் இருப்பேன். இந்த சமுதாய கட்டடம் நாம் 30 லட்சம் பேர்
இவர்களுக்கும் கண்டிப்பாக சொந்தமாக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். சமுதாயமே வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.